ஹலோ, இன்னைக்கு உங்களுக்கான மெசேஜ் என்ன மெசேஜ் இருக்க போகுதுன்றதை பார்ப்போம். என்ன மெசேஜ் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. ஓகே, நம்ம ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணுற பார்ப்போம். சரியா? select your messages. சில பேர் பார்க்குறவங்க உங்களுடைய இன்ட்யூஷனில் வந்துட்டு ஏதோ சில விஷயம் வந்துட்டு உங்களால் அனலைஸ் பண்ண முடியுது. ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை சுற்றி ஏதோ சம்திங் நடந்துட்டுருக்கு. யாரும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே தேடி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு என்ன விஷயமா வேணாலும் இருக்காங்க, கொஞ்சம் அப்படி வந்துட்டு போகிற மாதிரி. கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் ஓகே ஓகே லைக் நான் பிஃபோர் சொன்ன மாதிரி நான் எம்ப்ரஸ் கார்டு வந்துச்சு. எம்ப்ரஸ் கார்டு நான் எடுத்துட்டேன். நான் இங்கே வைக்கல. ஆனால் எம்ப்ரஸ் அண்ட் எம்ப்ரர் ரெண்டு பேருமே இருக்காங்க. உங்களுக்கு இன்ட்யூஷன்றது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களால் அனலைஸ் பண்ண முடியுது. உங்களை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, என்ன யார் எப்படி உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியுது. உங்களை சுற்றி சில விஷயங்கள் மறைக்க பார்க்குறாங்க. ஏதோ ஒரு கேம் விளையாட ட்ரை பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் எந்த கேம், என்ன மாதிரியான ஒரு மைண்ட் கேம்ஸாக இருக்கட்டும், என்ன விதமான கேம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் எந்த கேமாக இருந்தாலும் அதில் வின் பண்ண போகிறது நீங்கள் தான்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட்டோடு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும், கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்து உங்களை ஏமாற்றணுன்ற மாதிரி ஏதோ சில விஷயங்கள் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ சிச்சுவேஷன்ஸ்க்கு அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? எம்ப்ரஸ் கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? எம்ப்ரஸ் அண்ட் எம்ப்ரர். எம்ப்ரர் எம்ப்ரஸ் நிறைய மைண்ட் கேம்ஸ் விளையாட பார்க்குறாங்க. மேபி சில பேருக்கு இந்நேரம் உங்களுடைய ஃபேமிலிலேயோ உங்கள் ஆஃபீஸ்லையோ சில உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு உங்களை டிரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நிறைய கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நியூ ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, புதுசாக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி, புதுசாக சில விஷயங்கள் சேஞ்சஸ் வந்திருக்குன்னு உங்களை நம்ப வைக்கிற மாதிரி ஏதோ சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லுது இல்லை, இதில் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்றது நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. அது லவ் விஷயமா இருந்தாலும் சரி, கரியர் மணி விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் அந்த மாதிரி லைஃப் லெசன் நீங்கள் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதனால நீங்கள் யாருமே நம்ப போகிறது கிடையாது.
வீடியோ அப்லோட் பண்ணுற மைண்டே இல்லை, இருந்தாலும் ஓகே முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம் ஒரு ஷார்ட்டாக. நாளைக்கு நம்ம வந்துட்டு ஒரு லாங் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ண போகிறேன், மைண்டில் இருக்குது. அது நாளைக்கு வரும் உங்களுக்கு அந்த வீடியோ. எஸ், நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. என்ன மாதிரியான கேம்ஸாக இருந்தாலும் நான் ஜாயின் பண்ண ரெடி, உட்கார்ந்துருக்கீங்க ரெடியா, எதுவாக இருந்தாலும் பார்க்கலான்ற மாதிரி. அதான் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களை அப்ரோச் பண்ண போது, ஏதோ ஒரு நெகட்டிவாக ஏதோ சில பேர் வந்துட்டு உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ண போகிறாங்கன்றது முன்கூட்டியே உங்களால் அனலைஸ் பண்ண முடியுது. உங்களுக்கு தெரியுது, உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருக்கீங்க. கண்டிப்பாக 100% இந்த விஷயம் இருக்குது. பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் எதுக்கும் பயப்படல. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ட், அந்த செக்யூர் சில விஷயங்கள்ல இந்த ஒரு விஷயம் இருக்கு, பார்ப்போம் என்னன்னு. Magician. உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்னா, லைஃப்பில் நார்மலாக ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கான நிறைய விஷயங்களை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபெயில் ஆனதை பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க. எல்லா பக்கமும் உங்களுக்கு அந்த விளக்கு அணைஞ்சிட்டது அப்புறம் இருட்டிலேயே நீங்கள் இருக்கிறீங்கன்றது அவங்க நினச்சாங்க. ஆனால் நீங்கள் அந்த இருட்டில் இருந்தாலும் கடவுள் உங்களுக்காக ஏதோ ஒரு ஒளி, ஒரு ஹோப் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சில விஷயங்களில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தானாகவே உங்களுக்குள்ள சில எனர்ஜிஸ் வந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட், நிறைய விஷயங்கள் ஒரு புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு சில தெளிவு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இது எல்லாமே நீங்கள் இருட்டில் இருந்துட்டு தனியாக நீங்களாக சில விஷயங்கள் கடவுள்கிட்டேருந்து நீங்கள் வாங்கினது தான். உங்களுடைய பொறுமை, உங்களுடைய வேண்டுதல், அந்த மாதிரி சில விஷயங்கள்னால. ஆனால் இன்னமும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வெளிச்சம், ஒரு 1-2 வெளிச்சம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்னும் டோட்டலி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அந்த டார்க்னஸ் எடுத்துகிட்டு வரணுன்றது அவங்க எதிர்பார்க்குறாங்க. மேபி நீங்கள் இப்போ கொஞ்சம் அவங்க முன்னாடி கொஞ்சம் பெட்டராக தெரியுறீங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும், சில விஷயங்களை கான்ஃபிடென்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில். ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இல்லை இந்த விஷயமும் அவங்களுக்கு லைஃப்பில் இருக்கக்கூடாது, இதில் நம்ம எதனாவது பண்ணணுன்றதுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணி உங்களை அட்டாக் பண்ண போகிற மாதிரி, ஏதோ ஒரு சீக்ரெட்டாக அட்டாக்னா அது வேறு விதமாக ஒரு மைண்ட் கேம்ஸ் ஆடுறது, ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு கடவுள் நிறைய தெளிவுன்றது கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருட்டில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எந்த விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக மாஸ்டர் பண்ணியிருக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே கடவுள் உங்களை தயார்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய மெடிடேஷன்ஸ் பண்ணுறீங்க, பண்ணிட்டும் இருக்கிறீங்க. இதனால் நிறைய பேர் தெளிவாயிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் அவேக்கனிங் வந்திருக்கு உங்களுக்குள்ள. நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ணுறீங்க. உங்களை சுற்றி வர அந்த எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி, ஒரு காசிப்ஸ் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தானாக போயிட்டு அதில் இன்வால்வ் ஆகுறதில்ல. எந்த விஷயமும் நீங்கள் வந்துட்டு
எடுத்துக்கிறது கிடையாது. நீங்கள் எந்த விஷயத்துமே நீங்கள் அது தானே காற்றுல சில விஷயங்கள் பறக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அந்த ஒரு நார்மல் ஒரு மெடிடேஷன் மோடில் இருந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டார் எனர்ஜியில் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கான அந்த ஒரு பாதை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த பாதையில் போகிறது மட்டும்தான் உங்களுடைய ஒரு குறிக்கோளாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெளிவு இருக்குது. நீங்கள் என்ன பாதை சூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த வழி போகணுன்றது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது. உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ், நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் எந்த விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணணுன்றதுல உங்களுக்கு தெளிவு, அந்த அளவுக்கு ஒரு தெளிவு இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பா மைண்ட் கேம்ஸ் இருக்கு. ரிமைண்ட்ஸ் யாரோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. ரிமைண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. ஹைடிங், அவேர்னஸ், பவர்ஃபுல், சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ரிமைண்ட்ஸ், ஹைடிங், பவர்ஃபுல், அவேர்னஸ். ஓகே, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், ஃபேக். சரியா? இது யாருக்கா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபைனல் மெசேஜ் ஏதாவது பார்க்கணும். ஏதாவது சவுண்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம கொஞ்சம் காமாக ரீடிங் பண்ணலாம். பார்க்குறவங்க நிறைய பேர் கொஞ்சம் என்னமோ டவுன் ஃபீல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப டவுனாக இருக்கீங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டெய்லி அதிகம் தண்ணி குடிக்காத மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் தண்ணி நீர் சத்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க. ரொம்ப டவுனாக இருக்கிறீங்க. உங்களுடைய எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணுறீங்க. கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது கண்ட்ரோல் பண்ணி தான் நீங்கள் அந்த ஆக்டிவ் எடுத்துகிட்டு வரீங்க. ஆனால் ரொம்ப டவுனாக இருக்குது உங்களுடைய எனர்ஜி. Two of Wands, Three of Wands. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது கார்ட்ஸ். நடுவில் சில விஷயங்கள் மறைஞ்சி ஏதோ சில விஷயங்கள் மைண்ட் கேம்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. காற்றுல அப்படியே பரவிட்டு வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இருந்தாலும் நீங்கள் எதையுமே கேர் பண்ணலை. எந்த விஷயமே நீங்கள் வந்து மனசளவுக்கு எடுத்துகிட்டு போகல. நீங்கள் என்னதான் ஒரு டார்க்னஸில் இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கடவுளோட அந்த ஒரு ஒளியில் நீங்கள் இருக்கிறீங்க. நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இன்னமும் அவங்களோட இந்த மைண்ட் கேம்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுலேயும் நீங்கள் சிக்க போகிறது கிடையாது. யாரும் உங்களை எந்த விதத்துலேயும் உங்களை டவுன் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் எடுத்த முடிவில் கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களோட டெஸ்டினேஷன் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதிப்பீங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கான ஒரு ஷார்ட் ரீடிங். நாளைக்கு ஒரு லாங் ரீடிங்கில் பார்க்குறேன் நான். டபுள் 777 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது. உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் போகிற பாதையில் என்னதான் ஒரு முள் அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்தாலும் நீங்கள் நடக்க போகிற பாதையில் கஷ்டம் வர்றதுக்காக கடவுள் உங்களுக்கு ப்ரிப்பேர்டாக ஆல்ரெடி உங்களுடைய அந்த ஒரு
கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ட்னால நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் தனியாக போராடுறதுனால கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு அந்த வாரியர்ஸ்லாம் போடுவாங்கல்ல ஷூஸ், இரும்புல அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டட் அந்த மாதிரி ஷூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் போகிற பாதையில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்ற அது கடவுளோட ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. ஏதோ விஷயம் சொல்ல வந்தேன், ஞாபகம் வர மாட்டேங்க. நாளைக்கு சொல்கிறேன், ஞாபகம் வந்துச்சுன்னா. ஓகே, குட் நைட், டேக் கேர், God bless.